விவசாயம், ஆடை ஏற்றுமதி, பேருந்து பாடி கட்டுதல் ஆகிய தொழில்களுக்கு பெயர் போனது கரூர் மாவட்டம். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் கரூரில் தினக்கூலியாகவும் மாத ஊதியம் பெறுபவர்களாகவும் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் பலர் குழந்தைகளின் கல்விச் செலவு, குடும்பத்தினரின் திடீர் மருத்துவச் செலவு போன்ற காரணங்களால் வட்டிக்கு பணம் வாங்கும் நிலை ஏற்படுகிறது. இங்கு அவ்வப்போது கந்துவட்டி புகார்கள் எழுவது வாடிக்கை. இம்முறை குழுக்கடன் என்ற பெயரில் பெண்களிடம் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து அவர்களின் உழைப்பையும் பணத்தையும் சுரண்டுவதாக புகார் எழுந்துள்ளது. 3 ஆண்டுகளாக தலை தூக்காமல் இருந்த கந்துவட்டி கொடுமை கடந்த 6 மாதங்களாக தலைவிரித்தாடுவதாக கந்துவட்டிக்கு எதிரான கூட்டு இயக்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்களை குறிவைத்தே வட்டிக்கு பணம் கொடுக்கின்றனர், தவணை செலுத்தாதவர்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்கின்றனர் இந்த கந்துவட்டி கும்பலைச் சேர்ந்தவர்கள். இதனால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் விஷமருந்தி உயிரை விட்ட சோகம் அண்மையில் அதிர்ச்சியடைய செய்தது. இந்த குழுக்களை முதல்ல கட்டுப்படுத்துங்க. குழுங்க என்பது என்ன? அரசுகிட்ட வாங்குறதா குழு. நீங்கள் ஒரு ஆள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தையும் குழுன்னு பணத்தை கொடுத்துட்டு அவங்க மிரட்டி, அது வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15% வட்டி வரும். ஒரு 20,000 வாங்கினீங்கன்னா அதுக்கு 32,000 வட்டி கட்டுவாங்க. 35,000 கட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா 15,000 வட்டியே வருது. ஒரு 8 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரலாம் தான் கேட்கணும்னு சொல்லி அது RBI ரூல்ஸ் போட்டிருக்கு. ஆனால் இவங்க 10 மணிக்கு 11 மணிக்கே போய் அது பெண்களை குறிவைத்து கதவை தட்டி பணத்தை கொடுக்குறியா இல்லைன்னு காலையில் 5:45 போய் கதவை தட்டுறது. முறையாக பதிவு செய்யப்படாமல் பல நிதி நிறுவனங்கள் செயல்படுவதாகவும், இதுகுறித்து புகார் அளித்தாலும் காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. பாலியல் ரீதியிலான மிரட்டல்களும் விடுக்கப்படுகின்றன. அண்மையில் உயிரிழந்த பெண் கூட இறப்புக்கு முன் போலீசில் புகார் கூறியிருந்தார். கடந்த 6 மாதங்களில் 30க்கும் மேற்பட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு சில சொற்ப வழக்குகள் மீது மட்டுமே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. நிதி நிறுவனங்கள் அதிகபட்சமாக பதிவு செய்யப்படுவது இல்லை. அதை கண்காணிக்க வேண்டிய காவல்துறையும் கண்காணிக்கப்படவில்லை. அதே போல் அதை வரைமுறைப்படுத்த வேண்டிய மாவட்ட ஆட்சியரும் வரைமுறை செய்யவில்லை. இதனால் கந்துவட்டி கொடுமைங்கிறது கரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு அதிகபட்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுபோன்ற தற்கொலை நிகழ்வுகளும் அதிகமாக இருக்குது. அது குறித்து புகார் கொடுத்தாலும் பண முதலைகள், நிதி நிறுவன மாபியாக்கள்லாம் போலீஸாரை பணி செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு கரூர் மாவட்டத்தில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் நிதி நிறுவனங்கள், மைக்ரோ பினான்ஸ் உள்ளிட்ட கந்துவட்டி கும்பலிடமிருந்து பொதுமக்களை, குறிப்பாக பெண்களை பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கந்துவட்டி இல்லாத மாவட்டமாக கரூர் மாற வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்காக கரூர் செய்தியாளர் கார்த்திகேயன்.